இது குஜராத்தி மக்களோட செல்வ மனநிலை மற்றும் முதலீட்டு ரகசியங்கள் பத்தின ஒரு விரைவான சுருக்கம். மாசச் சம்பளத்தை மட்டும் நம்பியிருக்காம பணத்தை நாம அணுகிற விதத்தையே மாத்தி தலைமுறையா எப்படி சொத்து சேர்க்கலான்னு இந்த கட்டுரை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுது. முதல் விஷயம், பணம் ஒருபோதும் தூங்கக்கூடாது. பேங்க்ல வெறும் 25,000 ரூபாய் இருக்கிறது வறுமை கிடையாது. ஆனா அந்த பணம் சும்மா பேங்க்ல தூங்குறது தான் தப்பு. ஒவ்வொரு ரூபாயும் தொழில்லையோ சொத்துலையோ தங்கத்திலையோ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பணத்தை ஒரு சேமிப்பா மட்டும் பார்க்காம 24 மணி நேரமும் நமக்காக உழைக்கிற ஒரு விசுவாசமான வேலையாளா ஏன் நம்ம பார்க்கக்கூடாது? இரண்டாவது, சாப்பாட்டு மேஜை பயிற்சி. வியாபார தந்திரங்களை அவங்க கிளாஸ் ரூம்ல கத்துக்கல, 10 வயசுலயே சாப்பாட்டு மேஜையில குடும்பத்துக்கிட்ட பேசி கத்துக்கறாங்க. அம்பானி அதானி மாதிரி ஆட்கள் எந்த MBAவும் படிக்கலையே. அது மட்டும் இல்லாம ஆடம்பர செலவுகள் முதலெண்ணத்தை வீணாக்குறதா அவங்க நினைக்கிறாங்க. 10 வருஷ பழைய காரை யூஸ் பண்ணாலும் 4 வணிக கட்டடங்களை சொந்தமா வச்சிருக்கிற எளிமைதான் அவங்களோட பலம். பணக்கார மாதிரி ஊருக்கு காட்டிக்கிறத விட கண்ணுக்கு தெரியாம சொத்த பெருக்கிறது தானே பாஸ் உண்மையான வெற்றி. இறுதியா அவங்க பிசினஸ்ல கடைபிடிக்கிற 3 விதிகள். 1, முதல்ல காசு அப்புறம்தான் கடன். நம்பிக்கையே எப்படி மூலதனமா மாத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியும். 2, கஸ்டமர்ல இருந்து சப்ளையர் வர ஒவ்வொரு உறவையும் ஒரு எதிர்கால சொத்தா பாக்குறாங்க. 3, ஒரே அடியில பெரிய லாபம் பார்க்கறத விட குறைவான லாபத்துல அதிக வியாபாரத்தை தொடர்ந்து செய்றாங்க. ஒரே பால்ல சிக்ஸர் அடிக்க நினைப்பதை விட தொடர்ந்து சிங்கிள்ஸ் எடுத்து ஸ்கோரை உயர்த்துவது எப்படி நிலையான வெற்றியை கொடுக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிகமா சம்பாதிக்க காத்துக்கிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விழிப்புணர்வோட சுழற்சியில விடுறதுதான் செல்வத்தை உருவாக்குறதுக்கான பெஸ்ட் ஸ்டார்ட். மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.